குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. பெரியவா தன்னை நாடி வருபவரின் பிரச்சனை தீர்க்கும் பாங்கினை உணர்த்துகிறது. அவர் நமக்கு என்றும் அன்னை. முதல் நிகழ்வு காலை 8 மணிக்குள் திருமாங்கல்ய தாரணம் நடந்துவிட்டது. 9:30 மணிக்கு சேஷஹோமம், 10 மணிக்கு சாப்பாடு. மாப்பிள்ளைக்கு திடீரென்று பெரியவாளிடம் பக்தி அலைமோதியது. பஞ்சகச்சம் கூரை புடையுமாக நண்பகலில் பெரியவா முன் ஆஜர். மணமகனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. வேறு எந்த தம்பதிகள் காலையில் கையை பிடித்து 3 மணி நேரத்திற்குள் பெரியவா தரிசனத்திற்கு வந்திருக்கிறார்கள்? பெரியவா எல்லோரிடம் சொல்ல போகிறார்கள். பாருங்கோ, இந்த பையனுக்கு என்ன பக்தி! கல்யாணம் ஆன 6 லக்னத்திலே தரிசனத்துக்கு வந்து விட்டானே, காசி யாத்திரை நிறுத்திவிட்டு காஞ்சி யாத்திரை வந்திருக்கான் என்று பாராட்டப் போகிறார். 1/2 மணி நேரம் நின்றார்கள். கால் கடுத்தது. பெரியவா வேறு யார் யாருக்கோ பிரசாதம் கொடுத்தார்கள். இவர்களை தவிர மனம் தவிக்க ஆரம்பித்தது. 3 மணிக்கு சென்னையில் இருக்க வேண்டும். இரவு 7 மணி முதல் வரவேற்பு. அதற்குள் மணப்பெண்ணுக்கு ஒரு முக்கியமான விசிட் இருந்தது. ஒரு சிஷ்யனை கண் அசைவினால் அழைத்தார் பெரியவா. இவாளை கொல்லா சத்திரத்துக்கு அழைச்சிட்டு போய் தம்பதிகளாக உட்கார வச்சு விவாக மந்திரம் முழுக்க சொல்லு. மடத்து சாஸ்திரிகளை அழைச்சிட்டு போ. இளந்தம்பதிகள் கொல்லா சத்திரம் போய்விட்டு 2 மணி நேரம் கழித்து தரிசனத்திற்கு வந்தார்கள். பெரியவா பிரசாதம் கொடுத்து கொண்டே கூறினார், விவாக மந்திரம் ரொம்ப முக்கியம். சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது வேத மந்திரம். பிரசாதம் பெற்றுக்கொண்டு மணமக்கள் சென்னை வந்து சேர்ந்தபோது மணி 7. நேரே வரவேற்பு மேடையில் கவர்னர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார்கள். உடை மாற்றிக்கொள்ளக்கூட நேரமில்லை. 10 நிமிடத்தில் அவன் அலுவலக மேலாளர் மற்ற பணியாளர்கள் புடைசூழ வந்தார். கை குலுக்கினார். ஒரு உரையாடலை கொடுத்தார். சத்தியமூர்த்தி, அதை திறந்து பாருடா என்று ஒரு மூத்த எழுத்தர் மொத்தமாய் தொகையின் காசோலியாக இருக்கும் என்று அலட்சியமாக பிரித்தான். கண்கள் விரிந்தன. ப்ரமோஷன் ஆர்டர். அடுத்த நிகழ்வு ஆந்திராவில் பெரியவா இருந்த சமயம். ராகவ சாஸ்திரி என்ற ஆச்சார சீலர் ஒருவர் இருந்தார். அவர் பெரிய பண்டிதரும் கூட. பூஜைகளை சிரத்தையாக செய்வார். மக்கள் பலர் வந்து வணங்கி செல்வதுண்டு. ஒரு நாள் பூஜையை தொடங்கப் போகிற சமயம் ஒருவன் வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டு விட்டான். அதனால் ஆச்சாரம் போய்விட்டதென்று பெரும் கோபம் கொண்டு அவர் கத்தினார். எத்தனை மன்றாடியும் மன்னிப்பு மறுத்துவிட்டார். அழுது கொண்டே அவன் போனான். சிறிது நேரம் கழித்து சாஸ்திரிக்கு தான் நடந்து கொண்ட முறையை நினைத்து குற்ற உணர்வு வந்தது. கோபத்தை அடக்க முடியவில்லையே. என்ன பூஜை பண்ணி என்ன ஆச்சார அனுஷ்டானம் பண்ணினாலும் என்ன பயன் என்று கழிவிறக்கப்பட்டார். தன்மேல் வந்த வெறுப்பில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு போய் கோதாவரியில் விழுவதற்கு கிளம்பிவிட்டார். அப்பொழுது அவர் எதிரே சாமியார் ஒருவர் காட்சி கொடுத்தார். நில் என்று தடுத்தார். சாஸ்திரி தன்னையும் அறியாமல் மனம் உருகி போனார். மறுபடியும் வீட்டுக்கு போய்விட்டார். அன்று இரவு கனவில் மறுபடியும் அதே சாமியார் காட்சி கொடுத்தார். அதற்கு பிறகு அவருக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. மறுபடியும் தற்கொலை எண்ணம் வருவதும் போவதுமாக இருந்தது. பொழுது விடிந்தது. 2 நண்பர்கள் காரில் வந்து இறங்கினார்கள். பக்கத்து ஊரில் காஞ்சி காமகோடி சங்கராச்சாரியார் வந்திருக்காராம். வரேளா, தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் என்று சாஸ்திரியை அழைத்தார்கள். அதற்கிணங்க கிளம்பி சென்றவர் பெரியவாதான் தன்னை வழிமறித்து தற்கொலை தடுத்தார் என்பதை கண்ணெதிரே கண்ட உருவத்தால் உணர்ந்தார். கண்ணீர் வழிந்தது. அவரை கண்டதும் பெரியவா ஒரு சால்வையை எடுத்து அவருக்கு போர்த்துங்கோ என்று அங்குள்ள ஒருவரிடம் சொன்னார். சாஸ்திரியோ, இதற்கெல்லாம் எனக்கு அருகதையே இல்லை, நான் ராகத்வேஷத்தை விடாதவன் என்று வாங்கிக் கொள்ள மறுத்து விடுகிறார். பெரியவா பெருங்கருணையுடன், உன்னிடம் ஒரு தோஷமும் இல்லை, இந்த சால்வையை ஏற்றுக்கோ என்று சொல்லவே அவரால் மறுக்க முடியவில்லை. அன்றிலிருந்து அவருக்கு கோபம் என்பதே வரவில்லையாம். 3வது நிகழ்வு ஜன்மகுரு.
அன்றைய தினம் குரு பயிற்சி. ஒரு பக்தர் பெரியவாளிடம் வந்தார். என் ஜாதகப்படி ஜென்மஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கு, அதனால் ரொம்ப கஷ்டம் வருமாம். ராமன் காட்டுக்கு போனதற்கு காரணம் ஜென்மத்தில் குரு வந்தது தானும். சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஜோசியர் சொல்கிறார் என்றார் பெரியவாளிடம். பெரியவா சொன்னார், அப்படி ஒரு பேச்சு இருக்கு, ராமர் காட்டுக்கு போனது ஜென்மத்தில் குரு வந்த போது தான்னு. அதெல்லாம் சரியில்லை. ராமர் காட்டில் சௌக்கியமாக இருந்தார். தபஸ் பண்ணிண்டு மகரிஷிகளோடு சம்பாஷித்து கொண்டு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு பக்தர் தெளிவடைந்தார். அடுத்தது பிரத்யட்ச குரு. இன்னும் குரு பார்வை வரவில்லை, அதனால் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று பெரியவாளிடம் முறையிட்டு கொண்டார் ஒரு அன்பர். பக்கத்தில் தேதியூர் வாஞ்சி ஐயர் என்ற ஸ்ரீமடத்தின் பிரிய சிஷ்யர் நின்று கொண்டிருந்தார். உடனே அவர், நீங்கள் சொல்கிறது தப்பு, குரு கடாட்சம் வந்துவிட்டது, பிரத்யட்ச குருவான பெரியவா சன்னதிக்கு வந்துவிட்டீர்கள், இனிமேல் தடங்கல் இல்லை, சீக்கிரம் கல்யாணமாகும் என்று அன்புடன் சொன்னார். அப்போது ஆவணி மாதம் 15 தேதிக்கு மேல் ஆகிவிட்டது. ஆவணி முடிவதற்குள் எப்படி கல்யாணம் நடக்கும்? பெரியவா அனுகிரக விசேஷம், வாஞ்சி ஐயர் வாக்கு எல்லாம் சேர்ந்து 2 நாளிலே விவாகம் நிச்சயமாகி 10 நாளில் நடந்தே விட்டது. புதுமண தம்பதியை அழைத்து கொண்டு தரிசனத்துக்கு வந்த அன்பர் பெரியவா சன்னதியில் நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து பரவசப்பட்டார். இப்பொழுது நமது ஜெகத்குருவை பற்றிய ஒரு பாடல். கல்வியும் செல்வமும் ஞானமும் பண்பும் வாழ்வதற்கருள்வாயே, என்றும் வாழ்வதற்கருள்வாயே. உலகினில் அமைதி நிலைத்திட நாங்கள், உலகினில் அமைதி நிலைத்திட நாங்கள் உன்னை துதிப்போமே, நாங்கள் உன்னை துதிப்போமே. ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா, ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா. ஜெய 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 என பாடி பணிந்தோம், ஜகமெங்கும் அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா. அன்பின் வடிவே கருணை கடலே சந்திரசேகரா, சந்திரசேகரா. பாரிலின் உன் புகழ் பாடியே நாங்கள், பாரினில் உன் புகழ் பாடியே நாங்கள் பாதம் பணிந்தோமே, உந்தன் பாதம் பணிந்தோமே. ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா, ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா. ஜெய 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 என பாடி பணிந்தோம், ஜகமெங்கும் அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா என்று நம் குருதேவர் பாதம் பணிந்து, இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.